எங்களோட சேர்ந்து உறவாயிட்டா இல்ல பெரிய அளவிலான ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள. இப்ப குழப்பம் என்ன வேணும்னா வயசு போனான்றாங்களா ரெண்டு முகத்தை பார்த்துட்டு வீடியோ உத்து பாப்பாங்க அந்த இடவல் காலையம் தெரியுது பாருங்க அந்த எல்லாத்துக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க ஃபுல்லா காட்டுறாங்க பின்னுக்கு அதனால ஆள் இருக்கு. அம்மா அம்மா நித்திர ஹலோ அப்படி இந்த வயதுல அப்படி உழைக்காம சரி சரியா பட் வந்து ஆள் வடிவா வந்துப்பியா செல்லகிளியானே செல்லகிளியானே வக்க மாதிரி அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சுமன். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் போய் யாழ்ப்பாணம் போயிட்டுருக்கோம். இன்னொன்று அவனை திடீர்னு மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்து போகிறான்னு சொல்லி யோசிப்பீங்க. மேலே எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள், என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு நெருக்கமான ஒரு ஆள். அப்போ அவங்கள பிக்கப் பண்ணுறது தான் வந்தது. வரும்போதே நான் அப்போ வந்தது அங்கே போனது ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. குரலை பார்த்தாலே வந்து விளங்கும் என்ன நடந்தேன்னு சொல்லி தெரியாது. கல்சியம் அடைக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கல்சியமெல்லாம் அடைச்சி தொண்டை வந்து ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் நிலைமையில இருக்குது. இது கூட வீடியோ எடுத்துக்கணும் கதைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து காய்ச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து தெரியும் உங்களுக்கு வீட்டு வேலைகள் வந்து அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்களில். உண்மையிலே வந்து நானும் அண்ணா ஒன்றை நம்ம வந்தது காரணம் அண்ணாக்கள் வரல என்னென்று சொன்னால் முக்கியமான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் சொல்லக்கூடாது, வீடியோ பார்க்குற நீங்கள்லாம் சொல்லணும் மீன் விலையிலான்ற கட்டாயம் உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி. அப்போ அதில் வந்து இப்போ எங்களோட வந்த அந்த ஒரு அக்காவுமே வந்து பயங்கர ஒரு கோபத்தில் இருக்கிறா. ஏன் அப்படி நடக்குது ஒல்லுது அப்படின்னு சொல்லி இப்போ ஆடுறான்னு சொல்லி நீங்களுமே வந்து ஒரு ஆர்வமாக வந்து இருப்பீங்க. நாங்கள் வந்து காட்டுறோம் அவன் காட்டுனா வந்து பிறகு வீடியோ நாங்கள் அங்காளைஞ்சா திருப்பிடலாம் அப்படி வந்து கதைப்பான். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் பெரிய ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து கதைக்க கூட முடியல அந்த அளவுக்கு அந்த தெரியும். என்ன வெயில் சுட்டுட்டு வெயில் சுட்டு கொஞ்சம் மேல டஸ்ட்டும் தானே என்றால் அந்த பெரிய வீட்டை இடிச்சு கொட்டி இதன்றைக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வேலை செய்கிறதைத்தான். அதான் ஒவ்வொன்று நின்று செய்ய தான் உடல் ரீதியாகவும் வருத்தம் துன்பங்கள் வரப்பாக்கும். என்ன டஸ்ட்டு மாஸ்கோட நின்று நீங்கள் மாஸ்க் போட இல்லை ஆனா மாஸ்க போட்டு செய்யலாம். என்னென்ன செய்யற களைச்சு போடுவோம் மாஸ்க போட்டு கொண்டு செய்யறேன். மாஸ்க போட்டு சும்மா நிக்கலாம். என்ன இதே எல்லாருமே கவனத்துல வச்சுக்கொண்டு மாஸ்க் போட்டு கொண்டு நிக்கிறாங்க சும்மா அனுப்பிடுவாங்க. அப்போ வந்து அதனால நாங்க வந்து நம்ம இந்த அம்மா நேற்று கொழம்புக்கு வரேன்னு சொல்லி வழிக்கூடக்குள்ளேயே என்னால் வந்து அது போய் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் போய் பால்கனியில் போய் படுத்துனாரு. தலையடிக்கு ஒரு பக்கம் இருமல், ஒரு பக்கம் காய்ச்சல் கூட இருக்கு, ஒரு பக்கம் கை அலசிப்பெல்லாம் இருக்கு. அடிச்சு போட்டு ஆக்கள் மாதிரி இருக்கும் உடம்புல அவ்வளோனும். இப்போ சரி ஏதோ ஒரு வகையில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தோம் கொஞ்சம் ஓகேயா இருக்கும்னு சொல்லி. அது கடைசி வரைக்கும் ஓகேயான இல்லை. நைட்டு வந்து நிறைய தூரம் வந்து மாடுனா ஓடி வந்தது. ஏன்னா அது வாழ்க்கை இங்கே தேலை விடாமட்டு சொல்லி நான் வந்து ஃபுல்லாக வந்து பயங்கர நித்திர தூங்கிட்டீங்க கொண்டு எனக்கு விளங்குனது சில டைம் உண்மையாதான் சில டைமில் விளங்குனது. மற்ற வந்து சில சந்தி மட்டும் ஆள்னா ஓடிக்கொண்டு வந்து
கதை வந்து வருகிறதே இல்லைடா அப்போ அவ்வளோ மோசமா இருக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் எங்களை நம்பி அம்மா வந்து ஏதோ அலுவலாக வந்தோன்னு சொன்னா அப்போ எங்களை நம்பி வந்த அம்மாவை நாங்கள் என்ன மருத்தமோ காய்ச்சலோ துன்போ எங்களை நம்பி வந்தேன்ற உண்டு. மற்றது வந்து என்னன்னு சொல்றது, ஒரு எங்களோட சேர்ந்து உறவாயிட்டா இல்ல, பெரிய அளவிலான ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கு எங்களுக்குள்ள. அதால வந்து அம்மா வந்து அம்மான்ட்டு நான் எப்போ நம்ம சொல்கிறேன் 6 ஆளுன்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி சரி ஓகே கொஞ்ச நேரத்தில் சர்ப்ரைஸ் ஆகுதானே. அப்போ அது யார் எவர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன படியாக காட்டணும் ஆளை காட்டுறேன் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? பொறுங்க பாருங்க, இந்த நிமிஷம் வந்து கமெண்ட் பண்ணுங்க. 6 இருக்குமன்றதை மறக்காம. மற்றது வந்து நீங்க உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்ச முகமாம இருக்கலாம், வேண்டாம் நாங்க தெரியாதாக்களை வந்து இப்போ இந்த புதுசான்ற எனக்கு இல்லை. ஆனா வேலைக்கு எல்லாருமே நினைக்கிறேன்டா உடனே வேலைக்கு வந்து உடனே ஏற்றி கொண்டு வர கிருஷ்ணா அப்படியே வரம்பரமா வேலை நடக்குன்னு சொல்லி. ஆனா அவன் நோக்கம் வந்து அது இல்லைன்னு அவ ஏதோ அலுவலா வந்ததா வேற அலுவலா வந்ததா எல்லா விஷயத்தையும் முடிச்சு கொண்டு போகமன்றது மாதிரி தான் வந்திருக்கிறான். ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து அவ கேட்டது தெரியும் என்னென்ன மாதிரின்றது. கட்டாயம் கட்டாயம் அம்மா வந்து பயங்கர டயர்ட்ல இருக்கா. வந்த டயர்ட் ஆளுக்கு வந்து கொஞ்சம் நித்திர தூக்கமா இருக்கு, நித்திர தூங்காம மாதிரியும் இருக்கு. சாப்பிட ஆளுக்கு வந்து பிளேட்டு எல்லாம் சாப்பிட்றது சவுத்து வராதாம். அதெல்லாம் ஆள் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வந்து இருக்கிறாள். ஆள் வந்து பயங்கர டயர்டா இருக்கு. மற்ற பழைய மாதிரி வந்து ஒன்றா இப்போ நான் காய்ச்ச வாடல கிச்சனை என்ன கிச்சனாங்குருவியோ அது மாதிரி வந்து கிச்சன் சொல்லிதான் இருக்கு. கொஞ்சம் சைலண்டா இருக்குதா என்னன்னு சொல்றது, கொஞ்சம் இல்லாதான் இப்போ இது ஜூஸையும் குடிச்சு வந்தேன்னு சொல்லி நித்திர இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தேன். அதை விட பிளேட் வந்து லேட் ஆயிட்டுது, அதெல்லாம் சரியான டயர்ட் ஆயிடும். அதையுமே வந்து நான் சொல்லணும் 4:45 வந்து அம்மாவுக்கு ஃப்ளைட் லேண்டிங் அப்படின்னு சொன்னது. ஆனால் நாங்கள் வந்து 4 மணிக்கு சரியாக வந்துட்டு காரை போட்டுட்டு சைட் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன்னா ஹெட்செட் என் காதுக்கு அடிச்சுட்டு நெஞ்சில் போன வச்சுட்டு படுத்தேன். நாள் வந்து கோல் அடிக்கும்னு சொல்லி அப்போ பார்க்கன்னு இடைக்குள்ள ஒலிம்பி பார்க்க டைம் ஒரு 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் கூடிக்கொண்டே போகுது. ஆனால் ஹோல் வந்த மாதிரி இல்லை. என்னடா அப்பா இது கோதாரி. சரி ஒரு 6 மணி 6:15 6:30 மட்டும் பார்த்து போட்டு நான் பார்த்து சரி இது சிக்கலாக தான் பெற போகுது. ஆள் வந்து இருக்குது போல முடிச்சு உள்ள வந்துட்டு யோசிச்சு போட்டு நான் நினைச்சேன் போனதான் வயசும் போட்டுதானே போனத்தான இதுவும் பார்த்து தெரியாம லைன் எடுத்து கொடுத்தது தெரியாம நிக்கிறாவோ. அவ அப்படியா ஆள் கடிஞ்சிக்கலானால் நான் நினைக்கல. சில பேர் வயசு போனா சொல்லி அதான் சொல்றேன். நீங்க சொல்றேன் அந்த வைஃபை கனெக்ட் பண்ண தெரியாது. ஆனா ஆள் சிக்கல் அது கொஞ்சம் ஆள் சிக்கலான தான். அப்போ வந்து நான் 7 மணி மட்டும் பார்த்து போட்டு உள்ள போய் என்ன விளக்கம் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அங்க போகக்குள்ள மூத்த பார்த்தா அங்க ஃப்ளைட் இருந்து வராங்க ஓடிடுவாங்க. என்னடாப்பா இது ஒரு கருங்குரம் கொண்டு தெரியாது திருச்சி விளங்கும். அந்த அளவுக்கு அந்த முகம் அவ்வளவு மோசமா இருக்குது. வயசு போனான்றாங்களா இல்ல எல்லாருக்கும் வந்து ஒரு குழப்பமா இருக்கு. ஒரு ஆளுன்னு சொன்னோம் நம்ம ஒரு அம்மாண்டா. இப்ப நீங்க அம்மான்றோட நான் அம்மாண்டா ஒரு குறிப்பிட்ட வயதான ஒரு இளம் அதாவது ஒரு நடுக்கட்ட வயது எல்லாருக்கும் சொல்லி யோசிப்பாங்க. ஆனா இப்ப வந்து வயது போனாலண்டா கூட என்னடாப்பா அது புதினம் என்னடாப்பா வச்சு குழப்பி இருக்கானு வீடியோ உத்து பார்ப்பாங்க. அந்த டோவல் காலையும் தெரியுதோ அந்த எல்லாத்துக்கு இல்லையா யோசிச்சு பாருங்க. பின்னுக்கு அப்போ ஆள் இருக்கு. ஆனா அப்போ வந்து அவ்வளோ ஒரு குட்டியான ஆளா இருக்கும்னு சொல்லி யோசிக்கும். நீங்க நினைச்ச அம்மாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அப்போ வந்து எவ்வளோ ஒரு குட்டியான ஆளா இருக்கும்னு சொல்லி யோசிங்க. சரி அப்போ அம்மாவோட வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்கள் பகிர்ந்தோம். என்ன மாதிரி அவங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. அதே மாதிரி வார வழிகளில் குண்டுகள் எதுவும் போடுவோம் மேலால் பிரச்சனையில் நடக்குது. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னவா அப்போ அதையும் கேட்போம். தான் ஃபுல்லாகவே வந்து முழிச்சு தான் இருந்தது. அதான் நான் சொன்னேன் கொஞ்சம் அவன் வந்து டிரைவரை அதாவது பைலட்டை நித்திரியாக்க விடாமல் ஆள் வந்து முழிச்சிட்டு இருந்தான். அப்போ அந்த கதையிலேயே விளங்கணும் உங்களுக்கு. ஆள் வந்து ஒரு உஷாரா இருந்தா எப்படி இருக்கு. எனக்கு சந்தோஷமா கிடந்து ஏன் தெரியுமா எத்தனை பேர் பின்னுக்கு இருக்கணும் தனியா இருந்தாவே அது எனக்கு அவ்வளவுமே சந்தோஷம். கதை உண்டு தெரியுமா. அப்போ வந்து அம்மா என்ன விளக்கம் அம்மா அம்மா நித்திர ஹலோ அம்மா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம்.
நல்ல சுகம். நான் எப்படி இருக்கேன்? நல்லா தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் இது மாற்றங்கள் கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கு. அது நார்மலா கொஞ்சம் வேலை கூடி போச்சு தானே. வேலை கிரிமலம் பூசறையில மைக் ஆன் பண்ணீங்களோ? மைக் இல்ல, மைக் மைக் இல்ல. கொண்டு வரல. மைக் இல்லையா? வீடு தூக்குனால ஒரே மைக் தான் கிடந்தது. வீடு தூக்கினா முழுமைக்கும் போட்டு அப்ப அண்ணாக்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து விட்டு நான் வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதே இல்லம்மா. இது தொண்டை கடுமைதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வருது. காய்ச்சி காய்ச்சி பல காலையில எல்லாம் சவுண்டே வர அப்படியும் மாட்டேன். போறகளை பழகிடும் பிள்ளை போறதுல பழகில. விட விடாம காய்ச்சி வந்தா பழகிடும். அதான் அப்ப வந்து அம்மா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது நான் சொல்ல தேவையில்லை. நீங்க பாத்துருப்பீங்க போன வருஷம் எங்களோட ட்ரிப் எல்லாம் போய் இடைக்கு அப்படி இப்படியும் பட்டு அப்புறம் கடைசி கட்டம் பிரான்ஸுக்கு போற டைம்ல வீடியோக்குள்ள வந்து மணக்காடு வந்து நான் சாப்பிட்டுறேன். எல்லா இடம் தெரிஞ்சேன், தெரிய இடமே இல்லை. மணக்காடுல வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு பொம்பளா வந்து நின்றுட்டு போனோம் அம்மா. அப்ப அம்மா வந்து அறிமுகப்படுத்த அம்மாண்ட பேச்சு வாங்க போல தங்கச்சி மாரி கிடக்கு அம்மாண்டு இல்ல நாங்களாவது இதுக்காக சொல்லி இருந்தாங்க ஆக்கள் பார்க்கணும். அதான் நான் சொல்றேன், தங்கச்சி மாதிரி கிடக்குது அம்மான்னு சொல்லிக்கொண்டு. அது எனக்கு அப்படி சொல்லலாம். இருந்தாலும் அப்படி சொல்லக்குள்ள எனக்கு ஒரு கூச்ச சுவாபம் ஒன்று இருக்குதாண்டா. உண்மையா ஆள் வந்து ஒரு பயங்கர ஒரு இளமையான ஒரு ஆள். அப்போ அம்மாவோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பகிர்ந்து கொள்வோம். அதாவது வந்து என்ன மாதிரி அம்மா இப்போ ஃப்ளைட் பயணங்கள் என்ன மாதிரி போச்சு? ஃப்ளைட் பயணங்கள் பரவாயில்ல. குண்டுகள் போன மாதிரி குண்டுகள் போயிடும், ஒரு குண்டுகளும் போயிடும், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதனால என்ன கொஞ்சம் ஃப்ளைட் லேட் ஆனதால லேட் ஆகிட்டு நான் லேட்டாக யோசிச்சது. சம்டைம் மட்டும் லாஸ்ட்டாக ஒரு நியூஸ் பார்த்து நான் குவைட்டில் வந்து ஏர்போர்ட் ஏதோ அடிச்சு ஏர்போர்ட் எல்லாம் எரிஞ்சு கொண்டிருக்கு. அப்படியான பிரச்சனை வந்துருமோ கடவுளே, அதுவெல்லாம் யோசிச்சேன்னு நித்திர வரலடாப்பா. அக்கறை எவ்வளவு அக்கறை யோசிக்கணும். நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து யோசிக்கணும். ஏன்னா அவ்வளவு ஒரு அக்கறை தான் யோசினடாப்பா. எது பண்ணா அப்புறம் நாங்கள் தான் வெளிக்கிட யோசிச்சு கொண்டு பயந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சனம் பெருது தெரியுமோ? வெக்கேஷன் அங்க ஏர்போர்ட்ல பயங்கரது. நாங்கள் அங்க பிரான்ஸ் ஏர்போர்ட்லயே எவ்வளவு நேரம், ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் அங்க உள்ளுக்கு போனோம். அவ்வளோ லைன் சைக்கிள் ஓட்டம். அப்போ வந்து அம்மாக்கான ஒரு அந்த ஒரு முதல் அறிமுகத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்துவோம். அதாவது வந்து முதல் பழக்கம் வந்து அப்பாவோட நம்ம செல்லக்கிளியப்பா அப்பாவோட கதைச்சு கொண்டு வந்து அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முதல் அன்னைக்கு ஏன்னா 2 வருஷத்துக்கு முதல் வந்து அம்மா வந்து கதைச்சு எங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல சந்திச்சு நம்ம அதாவது பருத்துறை இல்லம்மா, இங்க பருத்துறை இல்ல, இங்க முன்னுக்குடாப்பா அந்த இது சரி நெல்லியடி வைப்போம் விடுங்க போனா போகுது. நெல்லியடியில வந்து அம்மா வந்து நின்றவ எங்களை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி நாங்க அந்த டைம் பயங்கர ஒரு விஷயம் ஒரு டைம். அப்போ வந்து நாங்கள் அங்கேயே போயிட்டு இருக்கும் போதும் அப்போ அப்பா சொன்னார் ஒரு கட்டாயம் ஒருக்கா போய் அங்கே கொஞ்ச நேரம்னா சந்திச்சா போகணும்னு. அப்படி ஒரு வாசமான ஒரு மனுஷி அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து போயிட்டு வடிவா அதோட ஒரு கொஞ்ச நேரம் தான் காய்ச்சிருப்பேன். நம்ம ஒரு 5 நிமிஷம் காய்ச்சிட்டு பிறகு காரில் போட்டு நம்ம ரைட் அப்படியே டவுனுக்கு இறங்குனா அந்த அவ்வளோதான் பழக்கம். மண்டைக்கு பழகின அந்த கொஞ்ச நேரத்து பழக்கம் தான் வந்து இன்றைக்கு வந்து இவ்வளோ ஒரு ஓட்டிங்க. அதாவது வளர்ந்துட்டு கட்டாயம் வளர்ந்துட்டா போன் கைக்கானாலே இருக்காட்டு சொல்லலாம். நம்ம டெய்லி கோலம் எடுப்போம், தூங்க வைக்கிறதா தானே. ஓ உண்மையா தான் எங்களை தூங்க வச்சுதான் நான் தூங்குறாரு. அப்படி வந்து காலப்போக்கில் வந்து அந்த பழைய வந்து அவன் வந்து எங்களோட ஃபேமிலியோட ஒத்த ஒரு ஆளாக வந்து வந்துட்டாங்க இல்லையா. அது வந்து சந்தோஷம். அப்படியான ஒரு அறிமுகமாகி இன்னைக்கு வந்து எங்களோட பயணிச்சு கொண்டிருக்கலாம் அம்மா. அப்போ அம்மா வந்து தனிப்பட்ட அலுவலாக வந்து அம்மா அவசரம் ஒரு முக்கியமான அலுவல் உண்டு. அதை முடிச்சுட்டு அதை முடிக்கணும். நான் நிக்கைகளை குடிமுறையில செய்தா அதையும் அது நடக்காது, அதுலயும் கலந்து கொள்ளலாம். அப்படி
அதுவேளை முடிச்சிட்டு இதுல நடந்தா இருக்காப்பா. ஏண்டா நீங்கள் தானே சொல்றீங்க குடிகுரல் இந்த செய்ய போறோம் உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன் நம்ம. அதாவது எங்களோட உடம்பு வந்து இந்த அளவுக்கு சேதமாகி கிடக்குன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதானே அடிச்சு போட்டு கையாலெல்லாம் உடைச்சு போட்ட மாதிரி இருக்கு. இந்த கையெல்லாம் இப்படி தூக்கலாம் இருக்கு. காரணம் என்ன? அந்த நிலைக்கு அடிச்சு அடி. அப்ப அந்த நிலை என்ன பாடுபட்டு அது கண் அப்படி கல்றாப்பா. அடி எண்டா ராசா ஓடி எல்லாம் அடிச்சு நான். அது கீழே அப்படி நின்று அடிக்க கூடாது. அப்படி நின்று அடிச்சா மேல கை உயர்த்தி அடிக்க இதுக்குள்ள கட்டாயம் உண்மை கதை உண்டாமா. ஏன்னு சொன்னா அந்த டெய்லி ஒரு ஹார்ட் ஒர்க், அதாவது டெய்லி அப்படியான வேலை செஞ்சுட்டு இருந்தா காட்டாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து ஒரு கொஞ்சம் அந்த இப்படியான செஞ்சுதான் காட்டிக்காது. அதான் அப்போ வந்து இந்த குறிப்பிட்ட காலம் வந்து அப்படியான கொஞ்சம் மும்பட்டி வேலை செஞ்சோன்னா பெருக்கிற அடிக்கடி இருந்தாலும் இது வந்து அண்டு கட்டு மாட்டியல்லோ. அப்போ கொஞ்சம் இதாயிட்டுது. நல்லதானே நல்ல குறிச்சு கவலை சொட்டும்படாங்க. கவலை இல்ல எப்படி செய்ய விளையாட்டு இதெல்லாம் கொஞ்சம் போய்க்கு வாங்கி கொண்டு போகணும் பாரு வழியில கத்தி வச்சு விற்பாங்களா ரெண்டு சில வாங்கி கொண்டு போக சரியோ. அப்போ வந்து எப்படி உடம்பெல்லாம் சேதமா கிடக்குன்னா அந்த அளவுக்கு நாங்களுமே வந்து மேக்சிமம் வந்து முயற்சிக்கும் இதான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வேலையால் முடிஞ்சிட்டு என்ன பொறுத்தல உண்மையா மறுநாள் காலையாக ஸ்டார்ட்டுங்கன்றதுல கஷ்டம். கையால் வந்து பிடிக்கிற கஷ்டம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு பவுஷன் எடுத்து தான் வீடியோ தொடங்க போகிறோமா. அதுக்கடையில் காய்ச்சிட்டு போவோம். அதாவது இதான் பிரச்சனைமா முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். பாப்போம் இறைவன்ட்ட ஒரு சித்தம் இருந்தால் நீங்கள் போகிறதுக்கு இடையில வந்து குடியுறல் நடக்கும். பார்த்துட்டு போகலாம். அப்போ வந்து நீங்க வந்து இப்ப அண்ணா வரல அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணாவோட பெஸ்ட் காய்ச்சி அண்ணா விரையில கோவம் இருந்தாலும் அண்ணாக்கு வேலை இருக்குன்னு தெரியும் தானே. அதான் அண்ணா வந்து சொன்னவர் அம்மா நீ பிரச்சனைடாப்பா புரிஞ்சு சொல்லுவா இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அம்மாவோட கதைச்சது. இதுதான் பிரச்சனை வேலை வந்து பொறுத்த வேலை அவங்கள இரவு எடுக்கக்குள்ள 2:30 என்னவா அந்த அங்கால டாய்லெட் சைட்ல வந்து அந்த பெரிய மண் குமியல் மாதிரி இருந்தല്ലോ கொஞ்சம் அதெல்லாம் கொத்தி கிண்டி எடுத்து அதெல்லாம் கொண்டு குமிச்சா 2:30 நான் வரக்குள்ள காய்ச்சி கொண்டு வந்துடுறேன். இப்ப உங்களை ஏத்த எடுத்து ஆள் தொடர்ந்து கஷ்டம். மேல ஏறி இறங்கி அவன் மேல நிக்கிறாங்கள பாக்கணும், கீழே நிக்கிறாங்கள பாக்கணும். என்ன மேல நிக்கிறவங்க 2 பேர்ல செய்யலாம் விட்டா மேல தங்கட விளையாட்டு, கீழே நிக்கிறவங்களை விட்டா கீழே தங்கட விளையாட்டு. இப்ப தானும் வந்து கீழையும் மேல செய்யணும், மேல ஏறி இறங்க ஆக்கள் கலப்பு ஏற்பட்டுற மாதிரி அடிக்கடி ஏத்தி இறக்குறேன். நான் கை 2 கட்டி விட்டு மேல நிக்கிறாக்களுக்கு சொல்றேன். அப்ப அப்படி வந்து நடந்து கொண்டிருக்கு வேலையில். அப்ப சொன்னா புரிஞ்சு அம்மா போனாலவே நான் தான் வந்து நான் ஏத்துறது. அந்த ஒரு அனுபவம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது அத போல ஒரு அனுபவம் இல்ல, மானையே மறக்க மாட்டேன். ஆறாரு வந்து நானும் அந்த கஷ்டப்படுத்தி போட்டாம்மா. அது நல்லது தானே. அது என்னங்க மறக்கலாம் இருக்கிறீங்களா? வேற நோபலான விஷயம்னா மறந்துருப்பீங்க. அப்படியான தெரியுமா அந்த அப்படியான ஒரு சில விஷயம் தான் உங்கள வந்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது காரணம். வேற யாரும் சொன்னா இது என்னடா அந்த வேணத்துல நிக்குது வெயில் கண்டிப்பா சொல்லியா உடனே ஏசி இல்ல. அவ முதலாக அறிமுகம் ஏத்திட்டு வர போறோம். மண்டைக்கு ஏசி இல்ல அப்படின்னு ஒரு இருந்து வாராக்கலண்டா ஏசி வேணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எந்த போய்க்க டபுள் மடங்கு நினைச்சு கொண்டு போனோம். குறை சொல்லக்கூடாது. ஆனா அண்டு போனதே குறைவாகத்தான் போயிட்டுது. குறைவாக போனாலும் அந்த வாகனம் எத்தனை இடத்துல ரோட்ல நின்றுட்டுது. ஒரு கொஞ்சம் செஞ்செடுக்கிறது ஒரு 2 கிலோமீட்டர் போகணுன்று அதுவும் அடிச்சு ஊத்து. வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். வாட்டர் பம்ப் வந்து பழுதா போயிட்டுன்னு சொன்னா தண்ணி ஊத்துப்பட்டு கொண்டு இருக்கும். தண்ணி ஊத்துப்பட்டு கொண்டு இருக்கும்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆணுக்கோ சரி பெண்ணுக்கோ சரி எல்லாருமே கார் வாகனம் ஓடுறீங்க விளங்கும். அப்போ இன்ஜின் சீஸ் ஆயிரும், ஓடலாம், ஹீட் மீட்டர் ஒளிம்பிடும். அப்போ வாக்கு அப்படி இருக்கு. மேசியும் இல்ல, வாகனம் சரியான உள்ளுக்கு ஹீட்டா இருக்கும். வெயிலுக்குள்ள வேற எத்தனை இடத்துல நின்று வரணும். வெறுத்து இருக்கும் திரும்பி போட்டுற மாதிரி. அதே வாகனத்துல போட்டு போகணும். அது பக்கம் ஊருக்கே போகலாம். நான் விட்டுட்டு மூத்துல முடிக்க எனக்கு தான் இருந்துச்சு. அப்படி வந்து அப்படியான சில விஷயம் அன்னைக்கு வந்து நாங்கள் நிற்க இறங்க ஆள் வந்து
யூஷுவல் வேண்டிட்டு வர அப்புறம் சொல்லி ஒரே கவனிப்பு தான். இதான் சொல்லிக் கொள்ளணும். மனசுகள் என்று சொன்னா அப்படித்தான் இருக்கணும். துன்பம் கஷ்டங்கள் எல்லாமே வேற, எல்லாத்தோடையும் இதா போக வேணுமே. இப்ப நாங்கள் அப்படி வந்துட்டோம் இப்படி வந்துட்டோம்னே கூட ஒரு சில விஷயங்களை வந்தால் அதை சமாளிச்சு கொண்டு போக வேணுமே. அந்த வகையில உண்மையிலே சொல்றது இப்படித்தான் இருக்க வேணும்ன்றது வந்து கற்று தந்திருக்கு. ஆனா அந்த வீடியோ நீங்கள் எடுத்துனீங்களா? அது இல்ல இல்ல வரைக்க அதை எடுக்கல நாங்க. அப்போ வந்து அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் இப்போ தானே நிறுவனம்ல நிற்கிறோம். போகிற வழிகளில் சாப்பாடு கடை அப்படி இப்படின்னு சொல்லி இறங்கும்போது நாங்கள் கதைப்போம் ஒரு சில விஷயங்கள்லாம். ரைட், ஓகே. நீங்கள் உங்களுக்கு கையெடுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இருந்த வழியில் அம்மாவுக்கு வந்து பயங்கர டயர்டாக வந்தவங்க தானே. வரிக்குதோ ஆளுக்கு வரிக்குது. அம்மா சரியான டயர்டாக வந்தவங்க. அப்போ அதால் வந்து அம்மாவுக்கு ஒரு இளநீ ஒன்று வண்டி கொடுப்போம். காலையிலேயே குடித்தா நல்லா இருந்தானே சூட்டுக்கு. அதனால் அம்மாவுக்கு வந்து இளநீ ஒன்று வண்டி கொடுத்து குடிக்க பண்ணி போட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக சாப்பாடு கொடுப்போம். வாத்தியால இந்த வயதில் அப்படி இந்த வயதுல அப்படி உழைக்காம ஸ்டோ தேடுவ நல்லம் தண்ணியானே, தண்ணி நல்லம். உள்ள இருந்து முடியும் பங்கையா இருக்கு. செல்லாங்களுக்கு கோல் அடிக்காதீங்க. ஹலோ ஹலோ. ஓ நான் இன்னும் ஃப்ளைட்டால் இறங்கியல்ல. மேலே நிற்கிறனோ. நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிஸியா நிற்கிறீங்களன்றீங்க. அப்ப யார் வந்தவங்க என்ன கூட்டின்னு வர்றது? ஒரு தரையும் காண இல்ல. அப்ப இதை உப்பு சொல்றது முதலே சொல்ல மாட்டீங்களா? சவுண்ட போடுவோம். சரி சரியா, ஓகே ஓகே. கடுவலான வேலை தானே இப்ப என்ன வேலை? கடுவெல்லாம் நிற்கிறீர்கள். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஆக்கள் தெரியல. ஓகே ஓகே. நீங்கள் ஒரு தடவை அனுப்ப வேலை, நான் நடந்து வருவேன். இல்ல எனக்கு முக்கியமான அலுவல் ஒன்று இருக்கு தானே, அதை முடிச்சுட்டு தான் அப்புறம் உங்களை வேற டைம் இருந்தா பாருங்க. ஓ வந்து போட்டான் வேணும். ஆனா இன்றைக்கு வேற டைம் இல்ல. அப்புறம் ஆறுதலா வாரேன் நான். அப்படி சொல்றீங்களா? சரி பாப்போம் பாப்போம். அப்படி என்று பாப்போம். டைமை பார்த்து செய்கிறேன். சாப்பிட்டீங்களா நீங்கள் காலையில? சமைக்க போறாவா? ஓகே ஓகே. அப்பம் வாங்கி சாப்பிடுறீங்க. என்னத்துல போறாங்க? சுபாஷ் கார்ல. ஓகே ஓகே. சரி சரியா. விளங்குது விளங்குதோ, ஓரளவுக்கு விளங்குது. பக்கத்துல இருக்கிற ஆக்களுக்கு தெரியல எனக்கு. அவங்க நிக்கல.
அது பிரான்ஸ் போல இருக்கும். இல்ல கொஞ்சம் பொறுங்க வாரம். ஒரு நிமிஷம் பொறுங்க வாரம். அவசரம் இல்லை, அவசரப்படப்படாது, சும்மா எல்லாம் அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுங்க வாரமா. ஹலோ, இவன் இந்த போத்தல் கொண்டு வரணுமோன்னு கேட்க அவங்களுக்கு. போத்தல் சாரியம் இல்ல அவ கேட்கா செல்ல கிளிக்கு என்ன தந்து வர்றோம் இல்லாட்டி நான் ஒன்று அங்கே கொடுக்காண்டு கேட்கா. சரியா, நீங்க கொண்டு வரணும். நெருக்கடியான வேலை காரணமாக ஏற்ற வாழ்க்கை நன்மையா போச்சு. அதுல குறைநக்க வேண்டாம் என்று சொல்லி சல்கில் வந்து சேர சொல்லுங்க. சரி சரியா, மற்ற வந்து ஆள் வடிவா வந்துப்பியா. நான் பாக்குறேன் காட்டு இங்க வர எப்படி எடுவேன். ஆள் கடும்படி உப்பு பாருங்க, கடும்படி. சரியாப்ப சந்திப்போம். ஓ பாய். காலேஜ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளிக்கூடப்புறம். அது எந்த கடைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி வந்து சாப்பிட்ற ஒரு கடை சிலாபத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அம்மா இடியப்பம், சிக்கன் கறி, பருப்பு, சம்பல் எடுத்துருக்கேன். சாப்பிடுவோம். இப்படி இருக்குன்னு நீங்கள் சிக்கன் எடுத்ததால தான் நான் எலும்பில்லா இறைச்சி, நெத்தலி கருவாடு, பருப்பு, சம்பல் எடுத்துருக்கேன். நல்லா நான் அடுத்தோம். போதல்ல பார்த்துட்டு போதில்ல அடுங்க, நல்லா வடியாடுங்க மனமா. நீங்கள் போட்டு எடுக்கணும். லஞ்சுதா ரெட் ரைஸ். நல்ல சாமான். சுகருக்கு நல்ல சாமான் இருக்குது. அரிசி சிக்கன் வச்சு சாப்பிடும். கரண்டியை பார்த்தீங்களா, ஆடம்பர கரண்டி. அதுதான் கூட கூட போயிடும். சிக்கன் சுக்கா. ஓகே. டால் சோயா மீட் வேணும். கறி அந்த கலரை பார்க்க பயமாயிடும். கொஞ்சம் பெருசு அவ்வளோ இதாக இருக்காது. என்ன சாப்பாடு ஓகே? சரியா, சாப்பிடுறது பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ வந்துட்டோம் ஏரியாவுக்கு, அதாவது வரணிக்கிட்ட வந்துட்டோம். அம்மா எல்லாம் ஓகேண்ணே? எல்லாம் ஓகே, சூப்பராண்ணே. என்ன அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால நித்திர முழிக்கிறான்றால் விளையாட்ட நித்திர முழித்து வாகனம் ஓடுறான் முக்குவேல என்ன நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டு சொன்ன யோசிக்க கூடாது. அதுக்கான பெரிய அளவில் பெருசா விடாம இல்லை. ஆனால் என்ன செய்யறது, ஓடிக்கொண்டு வந்து தாங்க இருக்கு. என்ன நம்பி வந்துட்டோம்னு சொன்னால் உயிரை கொடி கொடுத்து காப்பு விலை காய்தார். அப்படி இல்லையா சொல்றேன். அந்த ஒரு இதுக்கு இந்த கட்டத்துக்கு இறங்குவோம். இதுதான் உண்மை. அப்படி எது ஒன்றையும் குறித்து யோசிக்க மாட்டோம். உண்மையிலே ஏலாது. இது
வேற யாரும் ஹையராக கேட்டிருந்தால் ஒன்றும் செய்திருக்கலாம் நின்றுருப்போம். அது முக்கியமான இதுக்கு போகத்தான் வேணும் என்னோட இதில் வந்தது. அம்மா சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி நெருங்க 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 அப்படி இருக்கு. கனகாலத்துப்புறம் வந்து கனகால வாசல் ஒரு 3 நாள் எங்களுக்கு இல்லை அதங்க 3 நாள் மாதிரி கிடக்கும். நல்லா இருக்கா பிள்ளைகளை விட்டு வேற சந்தோஷம் அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அவளை சொன்ன வசனம் வந்து சின்ன பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் பார்க்க வேண்டிய கிடக்கிறது மாதிரி. என்னன்னு சொன்னீங்க? பிள்ளைகளை விட்டுட்டு வர மாதிரி வேற ஒரு டென்ஷன். அதான் அது என்னன்னு சொல்கிறேன், கூட இருந்து எல்லாம் சாப்பாடுகள் தான் நீங்கள்ட்டு கொடுக்க. அது மட்டும் இல்லை வீட்டில் சின்ன தோட்டங்கள் செஞ்சோன்னு இருக்கிறேன்னு சொல்லி அதே ஒரு கவலை தானே இருக்கும். பார்த்து பார்த்து செய்கிறதாகவே நான் என்றால் நான் தான் எல்லாம் செய்யும். அதுதான் மற்ற இன்னொரு ஆள் இருக்குல்ல உங்களோட வீட்டை? ஓ சின்ன எங்களோட நாய்க்குட்டி அதை விட இது இல்லை ஒன்றும் செய்து போட்டு நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் செய்யாமல் கவனிக்காமட்டோட இதாக இருக்கும். நான் குடிப்பாங்க முன்னாள் போய் வீட்டுக்கு அந்த புல்லு வச்சேன் நான் அதுக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றணும். இன்னைக்கு அங்கே யார் ஊற்றிச்சலோ ஊற்றிலையோன்ட்டு எனக்கு தெரியாது கிடாக்கு தெரியாது. அப்படி ஒரு மனசுக்கு ஒரு இதாக இருக்கு. அந்த இடத்துல இப்போ நான் பாரு சொல்லி போட்டு தான் வந்தேன் தண்ணி ஊற்றுன்னு சொல்லி. எங்களை வீட்டு நாய்க்குட்டி அவரும் கவலைப்படுவேன். ஒரு விலைமைக்கு சாப்பாடு கொஞ்சம் உணர்ந்தாரு. இந்த ரோட்டை கவலை செஞ்சு விடுங்க அடிக்க போகிறாங்க. பார்த்துக்கிட்டு செய்யுது. அதுதான் ரோட்டில் சும்மா நாங்கள் லைட்டு நாங்கள் சும்மா எதிர்த்தியாக காய்ச்சி கொண்டு நைட்டு கவிதாஸ் அப்பா வரியில ரோட்டில் நிற்கிறாங்களே எங்கண்ட ரைட்டில் லைட்டு வில்ல ஒன்று வில்ல மோட்டு சைக்கிள் 2 வாடா வாபுமா பேருந்து மோட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போட்டு பின்னிக்கு இருந்தாண்டு இப்படி பின்னாடி கொண்டு போயிடும். என்னத்தை சொல்றது வரி ஃபுல் வரி ஹெல்மெட்டில் ஒன்று வில்ல நான் மோட்டு சைக்கிள் 130 போடுறேன் கட்டுப்பட்டா அம்மான. தயவு செய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்களாப்பா. அதுதான் அது வரியில ஒன்றுமே தெரியாது. வரியில வந்து மோட்டு சைக்கிளோட சட்டத்தில் இடமே இல்லை. அப்படியே சாகு அடிக்குது எவ்வளோ மட்டும் சொல்லலாம். ஹாய் ஹலோ வலை 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 என்ன மாதிரி பிள்ளைகள் சாப்பாடு இருக்க பசிக்குது சத்தியமா தான் சத்தியமா சாப்பிடல. படியல் நிப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க. உண்மையா சாப்பிடல. அப்பாவுக்கு சொன்னேன் நான் சாப்பாடு வாங்கி வைக்க இல்லையே. சரி அப்ப ஒரு டீ அப்ப செல்லவிய பட டீயை போட்டு வைக்க. ஏய் ஒன்றும் தெரியல பானும் வாழைப்பழம் வாங்கி 3 மணி ஆகிட்டு சாப்பாடுக்கு அங்கே போகிறேன். என்ன ஓ பானும் வாழைப்பழம் வாங்கி இருந்தா வாங்கி வைங்க. இல்ல நாங்கள் தான் சாப்பிடாது எனக்கும் சாப்பிடாது இது இல்லை. அவங்க வெளியே சாப்பிட்டவங்க 9 மணி 9:30 சாப்பிட்டவங்க இப்போ வேணாம் விட்டு அனுப்புறோம். இல்லை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பயணம் செய்யறத விட வந்து சாப்பிடலாம். கடை சாப்பாடே வேண்டாம்னு தான் இவ்வளோ தூரத்துலேருந்து வாரவேனே கவிதா. அப்புறம் பேருந்து கடையில் சாப்பிடுவான்னு பேசிங்கடாப்பா. எங்களுக்கு பிடிக்கல கடை சாப்பாடு. இந்த கையாலாம் சாப்பிடணும். பான் டீ எல்லாம் வாங்கி
மேகம் படிக்க இயலாது. படிக்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னோட தம்பி என்ன கேட்டால கேளுங்க அம்மானையா அதான் தம்பியா கேட்டீங்க அப்படியா இனிமேல் மட்டும் என்னோட நித்ரோல விட்டுட்டு மான் ஓடினது ஆனால் ஏறாது. அம்மாட இது வந்து மாறிட்டு இடையில வீட்டை பார்த்துட்டு போக வேண்டிய வீட்டை வந்துட்டு அம்மா அவர் அப்பா சாப்பாடு இல்லை என்னையோ வேண்டிட்டு போவோம் அவன் மண்டையை கலட்டி வைக்க போகிறேன் நான் போயிட்டு நல்லா பிடிக்கும் சாப்பாடுக்கு அங்க போயிட்டு திரும்ப எல்லாம் திரியல அங்க இங்க அது சரியோ உங்களுக்கு ஊமை கொத்து வாங்கிட்டு வரட்டேன் ஊமை கொத்து ஊமை கொத்து இந்த விளக்கம் என்ன எனக்கு தெரியாமா உண்மையா தெரியா அப்ப சாப்பிடல ஒரு நாள் சரி என்னப்பா எல்லா இடத்துலையும் சாப்பிடல ஊமை கொத்து சாப்பிடல என்ன வேண்டாம் பர்த்டே கிடக்குற சாப்பாடு இல்லாம ஊமை கொத்து தான் அடையா அப்ப ரைஸ் கட்டுங்க அது ஊமை ரைஸ் இப்போ பிரான்ஸ் கிளைமேட்டுக்கு இங்கே கிளைமேட் எப்படி இருக்கு மாறி மாறி நிற்கிது. வெயில் தான் பிடிச்ச ஒரு ஏரியா வெயில் குளிர் காற்று ஓ இங்கே ஓகே தான் ஆனால் ஓகே உங்களுக்கு இந்த ஓகே பெருசா அதான் பட் அங்கே என்னமா போகுது பொருளாதார பிரச்சனை ஆமாம் பொருளாதார பிரச்சனையோ ஆ இங்கே கூட வாழ்ந்துடலாம். அதுதான் என்ன அடிச்சிக்கல அந்த பெட்ரோல் எல்லாம் அப்பா பிரான்ஸ்ல இருக்கிறார்கள் வெளியேற்ற பிராண்ட் மாதிரி கதை ஒன்று வந்தது உண்மையா ஏற்ற பூரா இந்த கதையிலே செய்கிறாங்க செய்கிறாங்களே ஒரு வசனம் ஒன்று இருக்கு சொல்றதும் வேண்டாம் ஏற்ற வேலை வரைக்கும் அதை சொல்லுவோம் எனக்கு கவிதாஸ் பிரஜாதிகளை அந்நிய தேசத்திலிருந்து வெளியேற்றப்படும் அது சரி எல்லாமே வந்து நடந்து கொண்டிருக்குது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது. இப்ப எங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்க டைம் வந்துட்டுது. என்னண்டு கிட்ட வந்துட்டோம். சாப்பாடு டேங்கோல கட்டி கொண்டு போமே டேங்கோல கட்டி கொண்டு போவோம். வெயில் கொத்து கட்டி கொண்டு வாங்க ஃபுல் கொத்து. சரி ஓகே அப்போ சந்தோஷம் தானே அம்மா பயணம் எல்லாம் ஓகேயானே ஓகே அப்போ சந்தோஷம் உங்களுக்கு ஓகேண்டா எங்களுக்கு ஓகே அப்போ நாங்கள் பிறகு கண்டினியூ பண்ணுவோமா ஓகே அப்போ ஃபைனலி வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு வீட்டை வந்துட்டு போகணுன்றதுக்கு நாங்கள் இப்போ வந்து வந்தாச்சு. வாகல் வழியில் இருக்குது மரத்துக்குள்ளே இருக்குது பார்த்துக்கொண்டு என்ன விளக்கம் சொல்லி இருக்கா பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவு விளையாடுப்போம். வீடியோவில் பார்க்குறதுக்கு வீடுகள் இப்போ பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி போட்டு வீட்டில் இடம் இல்லை மாதிரி ஒரு இடம் தர மாட்டேன்ட்டாங்க. அதுதான் உள்ள விடலாம் என்ன உலகம் ரைட். ஃபைனலி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இனி உள்ள நடக்கிற விஷயங்களை வந்து பார்ப்போம். சரி ஆளை பாருங்க செல்ல கல்யாணி வைக்க மாதிரி வெளியில் விடுவோம் இல்லாட்டி சரியா வெளியில் விடுவோமோ உள்ள வாகனம் மாதிரி இருக்குது ரஃபிக்காக இருக்குது வெளியில் விடுவோம். அப்புறம் இதுக்கு அப்புறம் நடக்கிற அப்புறம் வாம்மா ஓகே பாய்.